ஒரு பார்சல் இருக்கு. இன்னொரு பார்சல்ல அது அவங்களே பார்த்துட்டுமே. என்னது உள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? சார் சார் நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். நான் எப்படி உங்களை நானும் ரொம்ப பாராட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பை த பை, இப்ப எல்லாருக்கும் என் வீட்டுல தான் சாப்பாடு. ஓகே, புறப்படுங்க. 7:44. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன என்னங்க சார், நீங்க உங்க பிரசன்டேஷனை கொடுத்துட்டீங்க. ஆனா ஏன் பிரசன்டேஷன் என்னன்னு சொன்னீங்களா சார்? சொல்லையா சார், சாட்சி கையெழுத்து போட்டுட்டீங்க, வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. வேலை கிடைக்குது சார், வேலை. அது எப்போனும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா இன்னைக்கு நைட்டுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். ஒரு பாட்டில் பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான் போராடும் நெஞ்செந்தா புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தான் பாராட்டுமே. உனக்கு ஒரு பாட்டிங்கு பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் வாழத்தான். பில்டிங் பாரு அண்ணாதுரா, உச்சியில மேகம் பேசும் உட்காந்துரா, ஏசன வாழும் இடம் பூவத்தை போல மணக்கும் சேரிதா, வீடுமில்ல கூடுமில்ல ரோட்டோரம் வாழும் உழைக்கும் சாதிதா, ஆரடி வீச்சுல வீசுற காத்துல உறங்கும் அண்ணன, அவன் பேசிய பேச்சு கழிப்பவும் கேட்டா பொறக்கும் சிந்தன. உனக்கு ஒரு பாட்டுங்கு பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான். குடியில முதலைய போல குடிப்பானிக்கணும், நாம எடுக்கிற காரியம் எப்படியாகிலும் முடிச்சே காட்டணும். உனக்கு ஒரு பாட்டுங்கு பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான் போராடும் நெஞ்செந்தா புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தான் பாராட்டுமே. ஒரு பாட்டுங்கு பாடட்டுமா, பாட்டுல சேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தான் வரக்கூடுமே, நலம் பாடத்தான்.
நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? புறப்படலாம் வாங்க. பார்த்து உஷாரா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க வாகனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க. நான் நேர ஊருக்குள்ள போறேன். புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பொறுப்பு நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்ப 2 பேரும் என்ன பண்றோம், நேரா வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், புறப்படுறோம். புறப்படுங்க. பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு? இப்ப ஒன்னாய வட்டி காமிக்கிறேன் பாரு. ஏய் அங்க பாருடா, நம்ம ஒரு தபால்காரரு, அவருக்கு உண்டான துணிய மாதிரி மாப்பிள மாதிரி வராரு. என்ன தபால்காரரையா நேரம் தப்பி வரீங்க? ஏயா அவன் ஆடி போய் வாரம் ஆடு புள்ளி ஆட்டம் மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கப்பா, பாண்டி பேருக்கு வந்த ரிஜிஸ்டர் தபால உள்ள போட்டு தொலைச்சிட்டேன். கொஞ்சம் கதவை தரங்க. ரிசிஸ்டர் தபாலா? அப்படின்னா என்னங்க? உனக்கு புரியுறது மாதிரி அழகா சொல்றேன். அதாவது ரிஜிஸ்டர் தபால்னா போலீஸ் வாரண்ட்னு அர்த்தம். வாரண்ட் அப்படின்னா? ஐயோ, உள்ள போட்டிருக்கிற தபாலை எடுத்து கொண்டு போய் அச்சம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, நீங்க 2 பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களே பிடிச்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்தாந்து இங்க போட்டுட்டேன், இங்க போட வேண்டிய தபால் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன். அதனால வந்த வேலைதான் இதெல்லாம். திறங்கப்பா. சந்திரா, ஆளுங்க யாராச்சும் வராங்களான்னு பாடுறா. ஏய் வந்தா என்னடா, ஊருக்கு நல்லதானே சேரும். ஊரை நம்ம பாராட்ட போகுது. தபால்காரரையா சீக்கிரம் ஆகட்டும். என்ன அப்படியே நின்னுட்டீங்க? என்ன தபால்காரர, தபால்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. உங்க 2 பேர் உதவியையும் மறக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அங்க கொண்டு போய் இந்த தபாலை கொடுக்குறேன். அவங்க பாண்டிய பிடிச்சாந்து உங்கள்கிட்ட பிடிச்சாங்க. இங்கேயே காவல் காத்துக்கிட்டு இருங்க, வர்றேன். என்ன தபால்காரையா, உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. முகத்தையும் மொழியையும் பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. செந்தில, உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவேனா? ஒண்ணு இல்ல, பாண்டி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டிருந்தேன். ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன். மட்டுமா? சீ, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இலக்காரம். இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உம்ம மாதிரி நான் 4 எழுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்ல. அப்போ நான் வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க. நம்ம ஊரு, நீங்க போறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா? சந்திரா, எப்படி நம்ம ஐடியா? அண்ணே, தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் தாங்க கொடுத்தேன். அண்ணே, இவன் போய் சொல்றானே, நாங்க 2 பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம். ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க. 2 பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க. ஐயோ, அவன் எப்படா வெளியேறி தப்பிச்சு போனோம்? நாங்க குனிஞ்சோமா? அவன் எங்க மேல ஏறி போனான். ஆமாண்ணே. குனிய வச்சு காரியத்தை அவன் கெடுத்துட்டு போயிட்டான. அதுக்கு மேல வண்டி நிக்காது சார். டைம் ஆச்சு, புறப்படலாங்களா? உலகம் எல்லாம் திட்டுவாங்க சார். கொஞ்சம் இருங்க சார். என்ன சார் நீங்க? அது வந்துட்டாரு சார், பாருங்க சார். உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பாண்டி, பணம் கரெக்டா இருக்கு. மனசை தவற விடாத. நல்ல முறையில் போயிட்டு வா. பாண்டி, இத வச்சுக்க. இது எதுக்கு? கை செலவுக்கு வச்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்டர் உதயமூர்த்தி பேஷண்ட் ராஜா தானே? பப்பிக்கு தானே பணம் கட்டணும்? ஆமா. டாக்டர் உதயமூர்த்தி உள்ள இருக்காரு, அவரை பார்த்து வந்து பணத்தை கட்டுங்க. நம்மளே இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியலையே. ராஜாவுக்கு தெரிஞ்சா எல்லாம் விதிப்படி நடக்கும். தள்ளு. பன்னீர், நல்லா இருந்த குழந்தைகிட்ட நீங்க 10 மாசத்துல செத்துடுவீங்கன்னு வேற யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டரால கூட அவளை குணப்படுத்த முடியாம போயிடுச்சு. நீ பப்பி மேல வச்சிருந்த பாசத்தை விட பப்பி மேல வச்சிருந்த பாசம் அதிகமா போச்சு.
செய்யணும்னு தெரிஞ்சுதான் என் கூட பேச மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னீங்க. டாக்டர் டாக்டர் உன்னை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பணம் கொண்டாந்துருக்கம்மா. பாருமா, பணம் கொண்டாந்துருக்கம்மா. பேசுமா, பாருமா. அப்பி, ஐயோ அப்பி,